Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரும் தமிழக அரசின் ரிட் மனு மீது உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வாசிக்கிறது. தமிழக அரசின் ரிட் மனு மீது உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வாசிக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.பி. பார்திவாலா, ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பு வழங்கி வருகிறார்கள். ஆளுநரின் முன் 3 வாய்ப்புகள் உள்ளன என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பஞ்சாப் ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவான தீர்ப்பை கூறியுள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநரின் முன் 3 வாய்ப்புகள் உள்ளன என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரும் தமிழக அரசின் ரிட் மனு மீது தீர்ப்பு வழங்கி வருகிறது உச்சநீதிமன்றம். பஞ்சாப் ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவான தீர்ப்பை கூறியுள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக அரசுடைய அமைச்சரவையில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்களை ஆளுநர் நிராகரிப்பதும், அதே போன்று துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதையும் எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. 12 மசோதாக்கள் இதுவரை நிலுவையில் இருப்பதாக தகவல் வெளியாகின்றன. துணைவேந்தர் நியமனம் குறித்தும் தற்போது வரை எதுவும் ஆளுநர் பதிலளிக்கவில்லை. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணை மீதான இறுதி வாதங்கள் நிறைவடைந்து இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கடைசியாக நடந்த வாதத்தின் போது தமிழக அரசுடைய அரசமைப்பு சட்டத்தின்படி, இந்திய அரசமைப்பின் சட்டத்தின்படி எந்த ஒரு அமைச்சர் 2வது முறையாக நிறைவேற்றி அனுப்பும் தீர்மானத்தை ஆளுநர் நிச்சயம் நிறைவேற்றிய ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில இந்த வாதங்கள் நிறைவடைந்து தற்போது அந்த தீர்ப்பும் வழங்க வாசிக்கப்பட்டு வருகிறது. தற்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நிறைவடைந்து நீதிபதிகள் ஜே.பி. பார்திவாலா, ஆர். மகாதேவன் ஆகிய அமர்வில் தற்போது இந்த தீர்ப்பினை வாசித்து வருகிறார்கள். தீர்ப்பை பொறுத்தவரையில மசோதாக்களுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதே பல்வேறு தீர்ப்புகளாக உள்ளன. குறிப்பாக பஞ்சாப் ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவான தீர்ப்பை கூறியுள்ளது என்ற கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். ஆளுநர் முன்பு 3 வாய்ப்புகள் உள்ளன என்பது குறித்தும், அந்த வாய்ப்புகள் என்னென்ன என்பது குறித்தும் தொடர்ந்து நீதிபதிகள் வாசித்து வருகிறார்கள். குறிப்பாக தீர்ப்பை பொறுத்தவரையில மசோதாக்களுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதே பல்வேறு தீர்ப்புகள் எடுத்துக்காட்டாக இருப்பதாக கூறி வரும் நிலையில ஆளுநருக்கு இந்த மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான உத்தரவு இன்று பிறப்பிக்கப்படுவதே அதிக வாய்ப்புகளாக தெரிகிறது. ஆளுநருக்கு வீட்டோ அதிகாரம் இல்லை என்கிற கடுமையான விமர்சனத்தையும் தற்போது உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறார்கள். வீட்டோ அதிகாரம் என்பது எந்தவித அதிகாரத்துக்கும் தான் தோன்றித்தனமாக எடுக்கப்படும் ஒரு முறையாக கருதப்படும் நிலையில இது போன்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஆளுநரை கடுமையாக உச்சநீதிமன்றம் விமர்சிப்பதை இந்த நேரம் நாம் கவனிக்க வேண்டிய சூழல் இருக்குது. மசோதாக்கள் அனுப்பி வைக்கப்படும் போது ஆளுநருக்கு முன் உள்ள வாய்ப்புகளை பயன்படலாம். ஆனால் அந்த வாய்ப்புகள் சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது போன்ற கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்த முடியாது என்பதையும் உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறி வருகிறது. அதுபோல அரசமைப்பு சாசனம் 2வது பிரிவின்படி ஆளுநர் செயல்பட வேண்டும் என்கிற கருத்தையும் தெரிவித்து வருகிறார்கள். இந்த தீர்ப்பினுடைய முக்கிய சாராம்சங்களாக இதெல்லாம் இருக்கின்றன. எனவே தற்போது தமிழக அரசு எதிர்த்து பதிவு செய்த வழக்கு மீதான இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில ஆளுநருக்கு எதிரான கருத்துக்கள் தற்போது தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. ஆளுநர் இந்த நிறுத்தி வைத்த அந்த அமைச்சரவையினுடைய தீர்மானங்களை உடனடியாக நிறைவேற்றுவது வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் தற்போது வரை அந்த தீர்ப்பினுடைய சாராம்சங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.